ஓம் சாந்தி. முரளி தேதி 7-3-2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த சமயத்தில் தந்தையுடன் சேவையில் உதவியாளராக இருக்கிறீர்கள். ஆகையால் உங்களுடைய நினைவாக மகிமை நடக்கிறது, பூஜை நடப்பதில்லை. ஏனென்றால் ஷரீரம் தூய்மையற்றதாக உள்ளது. கேள்வி: எந்த போதை குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் நிரந்தரமாக இருக்க வேண்டும்? பதில்: நாம் சிவபாபாவின் குழந்தைகள். அவரிடம் ராஜயோகம் கற்று ஸ்வர்க்கத்தின் ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடைகிறோம் என்ற இந்த போதை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும். உலகின் எஜமானராக ஆக வேண்டும் என்றால் மிகவும் எச்சரிக்கையுடன் கற்க வேண்டும் மற்றும் பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். ஒருபோதும் தந்தைக்கு நிந்தனை ஏற்படுத்தக்கூடாது. யாருடனும் சண்டை போடக்கூடாது. நீங்கள் சோழியிலிருந்து வைரமாக ஆகிறீர்கள். ஆகவே நல்ல விதமாக தாரணை செய்ய வேண்டும். பாடல்: யார் தந்தையுடன் இருக்கின்றனரோ. ஓம் சாந்தி. குழந்தைகள் புரிந்திருக்கிறார்கள். யார் தந்தையுடன் இருக்கிறார்களோ அவர்கள் பாப்தாதாவுடன் இருக்கின்றனர். இப்போது 2 பேராக உள்ளனர் அல்லவா? பிரம்மாவின் மூலம் பரம்பிதா பரமாத்மா சிவன் எப்படி ஸ்தாபனை செய்வார் என்பதை நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. இது உலகத்தினருக்கு தெரியாது. அவருக்கு தனக்கென்று சரீரம் கிடையாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். கிருஷ்ணருக்கோ அவரது சரீரம் உள்ளது. பரம்பிதா ஸ்ரீ கிருஷ்ணரின் மூலமாக என சொல்ல முடியாது. கிருஷ்ணர் சத்யுகத்தின் இளவரசர். பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை செய்விக்கின்றார் எனும்போது பிரம்மாவுக்குள் பிரவேசம் செய்ய வேண்டியிருக்கும். வேறு எந்த மாற்று வழியும் இல்லை. தூண்டுதல் முதலான விஷயம் எதுவும் இல்லை. தந்தை பிரம்மாவின் மூலம் அனைத்தையும் புரிய வைக்கின்றார். வெற்றி மாலை ருத்ர மாலை எனப்படுகிறது. அதனை மனிதர்கள் பூஜிக்கின்றனர், ஜபிக்கின்றனர். இந்த ருத்ர மாலை மட்டும்தான் ஜபிக்கப்படுகிறது என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்மா, சரஸ்வதி, மேரு அதாவது உயர்ந்தவர்கள் எனப்படுகிறது. மற்றபடி குழந்தைகளுடைய மாலை உள்ளது. விஷ்ணுவின் மாலை என்ற ஒன்று பூஜிக்கப்பட முடியும். இந்த சமயம் நீங்கள் முயற்சியாளராக உள்ளீர்கள். இறுதியில் உங்களுடைய நினைவு ஏற்படுகிறது. ஆத்மாக்களின் மாலையா அல்லது ஜீவாத்மாக்களினுடையதா? கேள்வி எழுமல்லவா? விஷ்ணுவின் மாலையை சைத்தன்யமான ஜீவாத்மாக்களின் மாலை என்று சொல்வோம். லக்ஷ்மி நாராயணர் பூஜிக்கப்படுகின்றனர் அல்லவா? ஏனெனில் அவர்களுடைய உடல் ஆத்மா இரண்டும் தூய்மையாய் இருக்கும். ருத்ர மாலை என்பது ஆத்மாக்களுடையது. ஏனெனில் ஷரீரம் தூய்மையற்றது. அவை பூஜிக்கப்படுவதில்லை. ஆத்மா என்பது பூஜிக்கப்படுகிறது. ருத்ர மாலையாக பூஜிக்கப்படுகிறது என நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் அப்படி கிடையாது. அது பூஜிக்கப்படுவது இல்லை. பெயரை மட்டும் நினைவு செய்யப்படும். மணிகளாக ஷரீரத்தில் இருக்கும் குழந்தைகளாகிய உங்களது பெயர்தான் நினைவு செய்யப்படுகிறது. மணிகள் பிராமணர்களுடையது. யாரை ஜபிக்கின்றனர்? இது யாருக்கும் தெரியாது. இந்த பிராமணர்கள் பாரதத்தின் சேவை செய்கின்றனர். அவர்களை நினைவு செய்கின்றனர். ஜெகதம்பா, தேவியர் முதலானவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். அவர்களை நினைவு செய்ய வேண்டுமா? அதாவது ஜபிக்க வேண்டுமா? லக்ஷ்மி நாராயணர் பூஜிக்க தகுதியானவர்கள் ஆகின்றனர், நீங்கள் அல்ல. ஏனெனில் உங்கள் சரீரம் தூய்மையற்றிருக்கிறது. ஆத்மா தூய்மையாய் இருக்கிறது. ஆனால் அது பூஜிக்கப்பட முடியாது. நினைவு செய்யப்படும். யாராவது உங்களிடம் கேட்டால் விளக்கம் கூற நீங்கள் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் பிராமணிகளாக இருக்கிறீர்கள்.
உங்களின் நினைவு சின்னங்கள் தேவிகளின் ரூபத்தில் உள்ளன. நீங்கள் ஸ்ரீமத் படிதான் தூய்மையடைகிறீர்கள். இந்த மாலை முதலில் பிராமணர்களுடையதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பிறகு தேவதைகளுடையதாக புரிந்து கொள்ள வேண்டும். மனன சிந்தனை செய்யும் போது முடிவுகள், அதாவது ரிசல்ட் வெளியாகும். ஆத்மாக்கள் சாலி கிராமங்களின் ரூபத்தில் இருக்கும் போது பூஜிக்கப்படுகின்றன. சிவனின் பூஜை நடக்கும்போது சாலி கிராமங்களின் பூஜையும் நடக்கிறது. ஏனெனில் ஆத்மா தூய்மையாக இருக்கும், ஷரீரம் தூய்மையாக இருக்காது. உங்களை நினைவு மட்டும் செய்யப்படுகிறது. ஏன்? நீங்கள் ஷரீரத்துடன் சேவை செய்கிறீர்கள். உங்களுக்கு பூஜை நடக்க முடியாது. பிறகு ஷரீரத்தை விடும்போது நீங்களும் சிவனுடன் பூஜிக்கப்படுவீர்கள். சிந்தனை செய்யப்படுகிறதல்லவா? நீங்கள் இந்த சமயம் பிராமணர்களாக இருக்கிறீர்கள். சிவபாபா பிரம்மாவுக்குள் பிரவேசிக்கின்றார் எனும் போது பிரம்மாவும் கூட சாக்காரத்தில் இருக்கிறார். நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். இந்த மாலை சாக்காரமானது போலாகும். பிரம்மா, சரஸ்வதி மற்றும் ஞான கங்கைகள் நீங்கள். நீங்கள் பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குகிறீர்கள். இந்த ருத்ர ஞான யஜ்யத்தை படைத்தீர்கள். செய்யப்படும் பூஜையில் சிவன் மற்றும் சாலி கிராமங்கள் மட்டும் இருப்பார்கள். அதில் பிரம்மா, சரஸ்வதி அல்லது உங்களுடைய பெயர் இருக்காது. இங்கே அனைவருடைய பெயரும் உள்ளன. யார் யார் ஞான கங்கைகளாக இருந்தனரோ அவர்கள் ஜபிக்கப்படுகின்றனர். அவரோ ஞானக்கடல். இவர் பிரம்மபுத்திரா எனும் பெரிய நதி ஆவார். இந்த பிரம்மா தாயாகவும் இருக்கின்றார். கடல் ஒன்று, மற்றபடி கங்கைகள் பலவிதமாக இருக்கின்றன. வரிசை கிரமமாக யாரிடம் நல்ல ஞானம் இருக்கிறதோ அவர்கள் சரோவர், அதாவது நீர் நிறைந்த குளம் எனப்படுகின்றனர். மகிமையும் இருக்கிறது. மான சரோவரில் நீராடினால் பாரிஜாதமாக, அதாவது தேவதைகளாக ஆவார்கள் என சொல்கின்றனர். ஆக உங்களுடைய மாலை ஜபிக்கப்படுகிறது. ஜபம் என சொல்கின்றனர் அல்லவா? ஜபியுங்கள் என்றால் அவர்களோ ராமா ராமா என்கின்றனர். ஆனால் யாருடைய ஜபம் நடக்கும் என நீங்கள் அறிவீர்கள். யார் அதிகமாக சேவை செய்கின்றார்களோ அவர்களுடைய பூஜை நடக்கும். முதலில் பாபா மலராக இருக்கின்றார், பின்னர் மேரு. அதிகமாக முயற்சி செய்பவர்கள். பிறகு ருத்ர மாலையே விஷ்ணு மாலையாக ஆகிறது. உங்களுடைய ஆத்மா மட்டும் பூஜிக்கப்படுகிறது. நீங்கள் இப்போது ஜபிக்க தகுந்தவர்கள் ஆகிறீர்கள். ஜபம் உங்களுடையதாகும், மற்றபடி பூஜை ஏற்பட முடியாது. ஏனெனில் ஆத்மா தூய்மையாக, ஷரீரம் தூய்மையற்றதாக உள்ளது. தூய்மையற்ற பொருள் ஒருபோதும் பூஜிக்கப்படுவதில்லை. ருத்ர மாலையாக ஆக தகுந்தவர்களாக ஆகும்போது பிறகு இறுதியில் நீங்கள் சுத்தமாக ஆகிவிடுகிறீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி அடையக்கூடியவர்கள் யார் யார் என்பது உங்களுக்கு காட்சியில் தெரியும். சேவை செய்வதன் மூலம் பெயர் மிகவும் பிரபலமாகும். வெற்றி மாலையில் யார் யார் வருவார்கள் என தெரிந்துவிடும். இந்த விஷயங்கள் மிகவும் ஆழமானதாகும். மனிதர்கள் வெறுமனே ராமா ராமா என சொல்கின்றனர். கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை நினைவு செய்கின்றனர். மாலை யாருடையதாக இருக்கும்? பகவான் ஒருவரே ஆவார். மற்றபடி யார் அருகாமையில் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களுடைய மாலை உருவாகியபடி இருக்கும். இந்த மாலையை இப்போது நீங்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். நமது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தவர்களே புரிந்து கொள்ள முடியாவிட்டால் வேறு யார் புரிந்து கொள்வார்கள்? அனைவரையும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மை ஆனவர்களாக ஆக்கக்கூடியவர் ஒரு தந்தையே ஆவார். பதீத்தத்திலிருந்து பாவனமாக்குபவர் என கிறிஸ்துவை சொல்ல மாட்டார்கள். அவர் பிறப்பு இறப்பில் வந்து கீழே இறங்கவே வேண்டியிருக்கும். உண்மையில்
அவரை குரு என்றும் சொல்வதில்லை. ஏனென்றால் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரு தந்தையே ஆவார். அதுவும் இறுதி காலம் வரும்போது, மரம் மிகவும் பட்டுப்போகும் நிலை அடையும் போது தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதி வழங்குகின்றார். ஆத்மா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக மேலிருந்து கீழே வருகிறது. மற்றவர்கள் பிறப்பு இறப்பில் வரவே வேண்டும். சத்குரு ஒருவரே ஆவார். அவர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஆவார். மனிதர்கள் யாரும் உண்மையான சத்குருவாக ஆக முடியாது. அவர்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக மட்டுமே வருகின்றனர். அவருக்கு பின் அனைவரும் நடிப்பை நடிப்பதற்காக வரத் தொடங்குகின்றனர். அனைவரும் தமோ பிரதானமான நிலையை அடையும் போதுதான் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறேன். அனைவரும் திரும்பி செல்கின்றனர். பிறகு புதிதாக சக்கரம் சுற்றத் தொடங்குகிறது. நீங்கள் ராஜயோகம் கற்கிறீர்கள். அதே ராஜ்யத்தை அடைவீர்கள். பிறகு ராஜாவாகவோ பிரஜைகளாகவோ ஆவீர்கள். பிரஜைகள் நிறைய ஆவார்கள். ராஜ்யத்தின் பதவியை அடைவதில் முயற்சி தேவைப்படும். கடைசியில் அனைத்தும் தெரிந்துவிடும். யார் வெற்றி மணி மாலையில் உருட்டப்படுவார்கள்? படிக்காதவர்கள் படித்தவர் முன் மூட்டை தூக்குவார்கள். சத்தியுகத்திற்கு வருவார்கள். ஆனால் வேலைக்காரர்களாக ஆக வேண்டி இருக்கும். இது அனைவருக்கும் தெரிந்துவிடும். பரீட்சை நாளன்று யார் யார் தேர்ச்சி அடைவார்கள் என அனைவருக்கும் தெரிந்து விடுவது போல் படிப்பின் மீது கவனம் வைக்காவிட்டால் பரீட்சையில் தோற்று விடுகின்றனர். இது உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பாகும். ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் ஒன்றேயாகும். இங்கே மனிதனிலிருந்து தேவதை ஆக வேண்டும். அதில் வரிசை கிரமமாக தேர்ச்சி அடைவார்கள். படிப்பு ஒன்றுதான், ராஜயோகத்திற்கானது. ராஜ்ய பதவி பெறுவதற்கு முயற்சி தேவைப்படுகிறது. மேலும் சேவையும் செய்ய வேண்டும். ராஜாவாக ஆகக்கூடியவர்கள் பிறகு தனது பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். நல்ல நல்ல குழந்தைகள் பெரிய பெரிய சென்டர்களை கவனித்துக் கொள்கின்றனர். பெருமளவில் பிரஜைகளை உருவாக்குகின்றனர். பெரிய மலர் தோட்டத்தை உருவாக்கினீர்கள் என்றால் பாபாவும் வந்து பார்ப்பார் என பாபாவும் சொல்கிறார். இப்போது மிகவும் சிறியதாக உள்ளது. பம்பாயில் லட்சக்கணக்கில் ஆகிவிடுவார்கள். முழு சூரிய வம்சத்தின் ராஜ்யம் ஆகிவிடும் போது அளவற்றவர்கள் இருப்பார்கள். முயற்சி செய்பவர்கள் ராஜா ஆவார்கள். மற்றவர்கள் பிரஜைகளாக ஆகியபடி இருப்பார்கள். பிரபு உங்களின் சத்கதியின் லீலை என பாடவும் பட்டுள்ளது. ஆஹா பாபா என நீங்கள் பாடுகிறீர்கள். உங்களின் கதி வழி தனிப்பட்டது. அனைவருக்கும் சத்கதி வழங்கும் ஸ்ரீமத் இவை அனைத்திலும் தனிப்பட்டதாகும். தந்தை தன்னுடன் அழைத்து செல்வார், விட்டு செல்ல மாட்டார். நிராகாரி, ஆக்காரி, சாக்காரி உலகத்தை பற்றியும் அவர்களுக்கு தெரியாது. சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றி தெரிந்திருப்பது மட்டும் முழுமையான ஞானம் அல்ல. முதலில் மூலவத்தனத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஆத்மாக்களாகிய நாம் வசிக்கிறோம். இந்த முழு சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள். இவை அனைத்தும் எவ்வளவு புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். சிவன் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என அவர்கள் சொல்லிவிடுகின்றனர். படமும் உள்ளது. ஆகையால் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என சொல்கின்றனர். பிறகு எங்கும் நிறைந்தவர் என சொல்லிவிடுகின்றனர். ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொன்னார். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொள்கின்றனர். இது ஈஸ்வரனுடைய வேலையா என்ன? போக போக உங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் போது இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். தன்னை புத்திசாலியாக புரிந்து கொண்டிருப்பவர்கள்
இப்படியாக கடிதம் எழுத வேண்டும். இந்த முழு ஞானமும் என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எங்களால் முழுமையான ஞானம் கொடுக்க முடியாது என எழுதி போடலாம். மூலவத்தனத்தின் ஞானத்தை கொடுக்க முடியும். நிராகார தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க முடியும். பிறகு பிரஜாபிதா பிரம்மா மற்றும் அவருடைய பிராமண தர்மத்தை பற்றியும் புரிய வைக்கலாம். லக்ஷ்மி நாராயணர், பிறகு ராமன், சீதை, இவர்களுடைய ராஜ்யம் எப்படி நடக்கிறது? பிறகு இந்த ராஜ்யத்தை யார் பறித்துக் கொள்வது? அந்த ஸ்வர்க்கம் எங்கே சென்றது? நரகம் எங்கே சென்றது என சொல்லப்படுவது போல முடிந்து போய்விட்டது. ஸ்வர்க்கமும் முடிவடைந்துவிடும். அந்த சமயத்திலும் பூகம்பம் போன்றவை ஏற்படும். அந்த வைர வைடூரியங்களினால் ஆன மாளிகை முதலானவை வெளியில் வர இயலாதபடி போய்விட்டன. தங்கம், வைரம், வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் ஒருபோதும் கீழே இருந்து வெளிவரவில்லை. சோம்நாத் முதலான கோவில்கள் பின்னர் உருவாகின. அதனை விட அவர்களுடைய வீடு உயர்வானதாக இருக்கும். லக்ஷ்மி நாராயணரின் வீடு எப்படி இருக்கும்? அந்த முழு ஆஸ்தியும் எங்கே சென்றது? இப்படியாக விஷயங்களை வித்வான் முதலானவர்கள் கேட்டார்கள் என்றால் அதிசயப்படுவார்கள். இவர்களின் ஞானம் மிகவும் உயர்ந்ததாக உள்ளது. மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது. சர்வ வியாபி, அதாவது எங்கும் நிறைந்தவர் என்று மட்டும் சொல்லிவிடுகின்றனர். இவை அனைத்தும் புரிந்து கொள்ளக்கூடிய மற்றும் புரிய வைக்கக்கூடிய விஷயங்கள் ஆகும். உங்களுக்கும், அதாவது ஞானத்தின் செல்வம் கிடைக்கிறது. பிறகு தானம் செய்ய வேண்டும். பாபா உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். இது குறையாத பொக்கிஷமாகும். அனைத்திற்கும் ஆதாரம் தாரணையில் உள்ளது. எந்த அளவு தாரணை செய்வீர்களோ அந்தளவு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். சோழிகள் எங்கே? வைரங்கள் எங்கே? சிந்தித்து பாருங்கள். வைரத்தின் மதிப்பு அனைத்திலும் உயர்ந்ததாகும். சோழியின் மதிப்பு அனைத்திலும் குறைந்ததாகும். இப்போது நீங்கள் சோழியிலிருந்து வைரமாகிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயங்கள் ஒருபோதும் யாருடைய கனவிலும் வந்திருக்காது. லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. வாழ்ந்திருந்து சென்றிருக்கின்றனர் என்பதை மட்டும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இந்த ராஜ்யம் எப்போது, யார் கொடுத்தது என்பது எதுவும் தெரியாது. ராஜ்யத்தை யார் கொடுத்தார்? இங்கே ஒன்றும் கிடையாது. ராஜயோகத்தின் மூலம் ஸ்வர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. இது அதிசயம் அல்லவா? நல்ல விதமாக குழந்தைகளின் புத்தியில் போதை இருக்க வேண்டும். ஆனால் மாயை அந்த போதையை நிலையாய் இருக்க விடுவதில்லை. நாம் சிவபாபாவின் குழந்தைகள். இந்த ஞானத்தை படித்து நாம் உலகின் எஜமானர்களாக ஆகப் போகின்றோம். இது எப்போதாவது யாருடைய புத்தியிலாவது வந்திருக்குமா? ஆக குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என தந்தை புரிய வைக்கின்றார். குருவை நிந்தனை செய்பவர்கள் உயர்ந்த பதவி அடைய மாட்டார்கள். இது இங்குள்ள விஷயமாகும். அஞ்ஞானிகளுக்கு லட்சியம், குறிக்கோள் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு லட்சியம், குறிக்கோள் உள்ளது. தந்தை, ஆசிரியர், குரு மூவரும் உண்டு. படிப்பின் மூலம் நாம் உலகின் எஜமானர் ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவு கவனத்துடன் கற்று பிறருக்கு கற்பிக்க வேண்டும். நிந்தனை செய்விக்கும் அளவு எந்த விஷயமும் நடக்கக்கூடாது. யாருடனும் சண்டை சச்சரவில் ஈடுபடக்கூடாது. அனைவருடனும் இனிமையாக பேச வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தானம் கொடுத்தால் கிரகணம் விலகிவிடும் என பாபா சொல்கின்றார். தேக அபிமானத்தை தானம் செய்வதே முதன்மையான தானம். இந்த சமயத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக இருக்கிறீர்கள். மேலும் பரமாத்ம அபிமானியாகவும் ஆகிறீர்கள். இது மதிப்பு மிக்க வாழ்க்கையாகும்.
ஒவ்வொரு கல்பத்திலும் நான் உங்களை இப்படி ராஜயோகத்தை கற்பிக்க வருகிறேன். நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது என தந்தை சொல்கின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான, தேடி கண்டெடுக்கப்பட்ட, செல்லமான ஞான ரத்தின தாரணை மற்றும் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: அனைவருடனும் இனிமையாக பேச வேண்டும். தந்தைக்கு நிந்தனை உண்டாகும்படியான எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது. தேக அபிமானத்தை தானம் செய்து ஆத்ம அபிமானி மற்றும் பரமாத்ம அபிமானியாக ஆக வேண்டும். தனக்கு கிடைக்கின்ற ஞான செல்வத்தை தானம் செய்ய வேண்டும். படிப்பின் மூலம் ராஜ்யம் கிடைக்கிறது என்ற நிலையான போதையில் இருக்க வேண்டும். கவனம் கொடுத்து படிப்பை படிக்க வேண்டும். வரதானம்: சாட்சி நிலையின் ஆசனம் மூலம் குழப்பம் என்ற வார்த்தையை முடித்துவிடக்கூடிய மாஸ்டர் திரிகாலதர்ஷி ஆகுக. சாட்சி நிலையின் ஆசனம் மூலம் குழப்பம் என்ற வார்த்தையை முடித்துவிடக்கூடிய மாஸ்டர் திரிகாலதர்ஷி ஆகுக. விளக்கம்: இந்த நாடகத்தில் எது நடக்கிறதோ அதில் நன்மை நிறைந்துள்ளது. ஏன், என்ன என்ற கேள்விகள் புத்திசாலிகளின் மனதில் ஏற்பட முடியாது. நஷ்டத்திலும் கூட நன்மை அடங்கியுள்ளது. பாபாவின் துணை மற்றும் கரம் உள்ளது எனில் நன்மையற்றது ஏற்பட முடியாது. இந்த பெருமிதத்தின் ஆசனத்தில் இருந்தால் ஒரு பொழுதும் குழப்பம் ஏற்பட முடியாது. சாட்சி நிலையின் ஆசனம் குழப்பம் என்ற வார்த்தையை முடித்துவிடும். எனவே திரிகாலதரிசி ஆகி குழப்பம் அடைய மாட்டேன், குழப்பம் ஏற்படுத்த மாட்டேன் என்ற உறுதிமொழி செய்யுங்கள். ஸ்லோகன்: தனது அனைத்து கர்மேந்திரியங்களையும் கட்டளைப்படி நடத்துவதுதான் சுயராஜ்ய அதிகாரி ஆவது ஆகும். தனது அனைத்து கர்ம இந்திரியங்களையும் கட்டளைப்படி நடத்துவதுதான் சுயராஜ்ய அதிகாரி ஆவது ஆகும். அவ்யக்த இஷாரா: நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக மற்றும் கவலையற்றவராக இருங்கள். நிச்சய புத்தி என்பதன் அர்த்தம் கவலையற்ற மகாராஜா. அவர் தந்தைக்கு சமமானவர். அழியக்கூடிய செல்வந்தர்கள் எந்த அளவு சம்பாதிக்கின்றார்களோ அந்த அளவு சமயப்படி கவலையில் இருக்கின்றனர். ஆனால் நாம் ஈஸ்வரிய பொக்கிஷங்களின் எஜமானன் மற்றும் பரமாத்மாவின் குழந்தை என்பதில் நிச்சயம் யாரிடம் உள்ளதோ அவர் எப்பொழுதும் கனவிலும் கூட கவலையற்ற மகாராஜா ஆக உள்ளனர். ஏனெனில் இந்த ஈஸ்வரிய பொக்கிஷங்கள் இந்த பிறவி மட்டும் இல்லை, ஆனால் பல பிறவிகள் கூட இருக்கும், கூடவே இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. எனவே நிச்சய புத்தி உள்ளவர்கள் கவலையற்று இருப்பார்கள். ஓம் சாந்தி.